நேயர்களே, மீண்டும் உங்களுடன் நான் சிவக்குமார் வென்சார் இந்தியா நிகழ்வில் இருந்து. இது ஒரு நேரலை. நாளை அணிவகுக்கக்கூடிய இந்த சட்டுகள் அனைத்தும் உங்களுக்கே வெறும் 175 ரூபாய்க்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவர்களும் இதை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக, ஒரு பெருமையாக பார்க்கணும். வெறும் 175 பியூர் காட்டன் இன் ஃபுல் ஹேண்ட். எனக்கே நல்லா இருக்குது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனவே இது உங்களுக்கு நேயர்கள் வணக்கம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் நான் நேட்டிவ் வந்து காளிப்பட்டிங்க சார். ஓகே. நான் உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டேங்க சார். ஓகே. நான் பாண்டிச்சேரி செட்டில் ஆகிட்டுங்க சார். வெரி குட் சார். ஓகே. எனக்கு மங்களத்தில் ஏதாவது ஒரு இடம் கிடைக்குங்களா சார்? காளிப்பட்டி மங்களம் ரோட்டில் எங்கே இருக்குங்க? காளிப்பட்டி மங்களம் ரோட்டில் இடம் ஏதாவது இருக்குங்களா சார்? நான் கேட்குறது இந்த காளிப்பட்டி மீன்ஸ் நம்ம அந்த ஆட்டையம்பட்டி காளிப்பட்டி. ஆட்டையம்பட்டி காளிப்பட்டி சார், அது கோயிலுக்கு பின்னாடியே இருக்குது சார். பூஜா நகர்னு போட்டதில் ஒரு 3 இடம் என் பேர்லேயே சொந்த இடம் இருக்குது சார். சரி சரிங்க சார். இல்லை சார், எனக்கு அங்கே வேணாம் சார். நம்ம கோயில் முன்னே காளிப்பட்டி மங்களபுரம் ரோடு இருக்குங்களா? ஆமாம். இந்த அங்கே இடம் இருக்குங்களா சார்? மகேந்திரா காலேஜ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? மெயின் ரோட்டில் கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாங்க சார். ஆமாங்க சார். உள்ளே வேண்டாமா? உள்ளே வேண்டாம். உள்ளே வேண்டாம். கோயிலுக்கு பேக் சைடு வரும். கோயிலில் என்னோட சைட்லேருந்து பார்த்தா அந்த மணி சத்தம் கூட கேட்கும், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இல்லைங்க, எனக்கு அந்த பக்கம் வேணாம் சார். எனக்கு மெயின் ரோட்டில் இடம் இருக்குங்களா சார்? இது அவைலபிள் இருக்கா? நான் எடுக்கிறேன் சார், எடுக்கிறேன். என்னுடைய பார்ட்னரோட சேர்ந்து வாங்கி வச்சது இருக்கும், நான் எடுத்து தர்றேன். சரிங்க சரி சார். எப்போ கான்டாக்ட் பண்ணலாம் சார்? அது நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். 98429 71 27 ஓகேங்களா? ஓகே சார். காளிப்பட்டி சைட்டு இதை எழுதிக்கிறேன். காளிப்பட்டி சைட்டு வேண்டும். என்ன பட்ஜெட் இருந்தால் பரவாயில்ல சார். ஏன் அந்த பகுதியை விரும்புகிறீங்க? இல்லை, என்னோட நேட்டிவ் பிளேஸ் சார். நான் நிறைய ரசித்த ஊர் அது. அது கொஞ்சம் முன்னாடி இருக்குது. வர என்ன இங்கே சார்? சோனி சிட்டின்னு போட்டிருக்கேன். அதில் கூட முன்னாடி 2ஆம் நம்பர். ஒரு நிமிஷம், என் பிரதர் தரேன் சார், அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. கொடுங்க. சார், காளிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு, காளிப்பட்டி கோயிலுக்கு போகிற பஸ் ஸ்டாப்புக்கு. ஆமாம் சார். காளிப்பட்டி டு வைகுண்டம் வர்ற ரோட்டில் சார். அங்கே போக வேண்டாம், நீங்கள் மெயின்லேயே தரேன். இங்கே காளிப்பட்டியில் ஆட்டையம்பட்டி தாண்டிடுறீங்களா? ஆமாம் சார். ஆட்டையம்பட்டி தாண்டி காளிப்பட்டிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி சோனி சிட்டின்னு ரோட்டு மேலே போட்டிருக்கேன். ஆ, அதில் தரேன், வாங்க. ரோட்டு மேலே இருக்கு, வாங்க. சரி சார். நான் இதே மாதிரி இந்த நம்பருக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் தாராளமாக வரலாம், வாங்க. வெல்கம். நன்றி. நேயர்களே, இது உங்களுக்கான நிகழ்வுகள், உங்களுக்கான தகவல்களை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது அற்புதமான நிகழ்வுகள். நேயர்களே, அருமையான நேரம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் மாமாந்திரிலேருந்து பேசுகிறோங்க சார். சொல்லுங்கள் சார். சார், உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி தான் காலையே கிடைச்சது. அதிக நேரம் இன்றைக்கி தான் நானும் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மேபி. ஆமாம் சார். நான் ப்ரோக்ராம் டெய்லியுமே பார்ப்பேன் சார். உங்கள் ப்ரோக்ராமை டெய்லியுமே சரி. ப்ரோக்ராம் வரக்குள்ள எப்பவுமே பார்ப்பேன் சார். ஆனால் கால் பண்ணுவேன், லைன் கிடைக்காது. ஆமாம் சார். சொல்லுங்கள் சார், என்ன தகவல் வேணும் சார்? எனக்கு தகவலோட நான் இப்போ உங்கள் இதில் இது பண்ணியிருக்கேன் சார். எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? 1.5 லட்ச ரூபா பண்ணியிருக்கேன் சார். 1 இயர் பண்ணியிருக்கீங்க. 1 இயர் பண்ணியிருக்கேன். டூரிசம் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை சார், இங்கே எடப்பாடி இது இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். சரி சரி சரி. 1 இயர் பண்ணிக்கிட்டீங்க. 1 இயர் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் இன்னொரு நண்பர் யாரோ ஒருத்தரை பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு 7500 ரூபாய் இதே 1.5 லட்சத்துக்கு கொடுத்துரு. சரிங்க சார். அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். உழைப்பவர்களுக்கும் அதற்கு ஏணியாக இருந்தவர்களுக்கும் ஒரு நன்றியை செலுத்தும் விதமாக இன்றையிலிருந்து இந்த அமாவாசை, இந்த 27 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் இந்த அமாவாசை, சோமவாரம் என்ற இந்த நாளில் வந்த அமாவாசை என் நிறுவனத்தின் திருப்பு முனையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு திருப்பு முனையாகவும் அமைக்கக்கூடிய நாளாக அமையட்டும். ஓகே சார். நீங்கள் 10 பேர்த்துக்கு கொண்டு வர்றீங்க அப்படின்னா 75,000 ரூபா வாங்கிக்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. இல்லை சார், நேராக நீங்கள் கம்பெனிக்கே வந்துடலாம். யாருடைய ஃபோன் நம்பருக்கும் கூப்பிட வேண்டியதில்லை. கீழே போகிற நம்பர் இது நாங்கள் கொடுக்குறது எங்கள் கம்பெனியினுடைய ஸ்டாஃப் நம்பர் தான். மற்றவங்க எல்லாருமே அந்த இன்சென்டிவ் பேஸ் அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். இன்சென்டிவ் அவங்க உழைத்தால் அதுக்குண்டான கமிஷன் அந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். அது ஏன் மக்களுக்கே ஒரு வாய்ப்பாக கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இன்றைக்கி துணிந்து யாருக்கிட்டையும் சொல்ல நான் நேரில் வந்து இன்றைக்கி டைரெக்டாக மக்களிடம் பேசிடுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் அந்த 5% அப்படிங்கிறத கொடுத்துறதுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக வாங்க, பண்ணிக்கலாம். நன்றி. நேரில் ஒரு அருமையான நிகழ்வுகளில் நேரில் இந்த இரவு நேரங்களிலும் கூட அழைக்கிறீர்கள் என்றால் இதற்காக நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும், கொடுத்தே தீரணும். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் மேட்டூர் ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், எப்படி இருக்கீங்க? சார், நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய நேரலையே டெய்லி நான் பார்த்துருக்கேன் சார். ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இல்லைங்களா? இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கீங்க சார். இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டு பாருங்கள், அப்புறம் இதெல்லாம் பாருங்கள். ஆமாம் சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க சார். இன்னைக்கு வந்து
உங்களை பார்க்கும்போது ஒரு உற்சாகமாகவும் இருக்கு மனசுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்கு. நான் நம்ம நிறுவனத்துல வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். 1000 rupees ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆமா, கம்ப்ளீட் சார். ஒரு 1000 rupees வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். ஓகே. எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணணும் சார். ஆசை உதவி சொல்லுங்க. அந்த 22,000 ஒரு செட் இருக்கு சார். அதோட நான் ரிமைனிங் ஒரு 28,000 போட்டு நம்ம அந்த முதலீட்டு இதுல வந்து ஒரு பிளானிங்ல பண்ணலாம். 50,000 பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல்லை வரலாம். அதில் என்னன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு 11,000 லாபம் கொடுத்துட்றோம். ஆமா சார். அந்த 11,000 லாபம் ஷூட் ஆகாது இல்லைங்களா? நீங்கள் கிட்ட 11, நாங்கள் 11 கொடுத்துருக்கோம். ஆமா சார். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி சாத்தியம்? நிலம் தானே பண்ண முடியும். அது ஒரு செட் இருக்கு சார். அதோட அடிஷனலாக நான் ஒரு 28,000 அடிஷனலாக நான் இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நான். இல்லை சார், அது அந்த 11,000ங்கிறது ஏற்கனவே லாபம் கொடுத்ததுக்கு லாபம் கொடுக்க முடியாது தானே. அது சாத்தியம் குறைவுங்க. அதனால தனியாக தான் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஆமாம். அதை 22,000 நம்ம லேண்டுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதையும் சேர்த்து இதோட கம்பைன் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் டோட்டலாக உங்களுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு. அவ்வளவு நீங்கள் பர்சன்டேஜ் நாங்கள் கொடுக்குறது உலகத்தில் அதாவது இது வந்து பேராசையுடன் வாழும் ஒரு நிறுவனமாக இருந்தால் கொடுக்க முடியாது. பெருந்தன்மையுடன் அள்ளி கொடுக்கும் நிறுவனம்ங்கிறதுனால தான் முடியும். ஓகே சார். ஓகே சார். அது நான் அதே மாதிரி முடியும்னு சொல்லுவேன், முடியாதுங்கிறத ஓப்பனாக முடியாதுன்னு சொல்லி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நான் அதில் இதே மாதிரி லேண்டுக்கே நான் பண்ணிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக பண்ணிக்கிறேன். நன்றி சார். நான் அடிக்கடி வரும் சார். வீக்லி ஒரு நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு கூட பண்ணி உங்களை பெருக்கிக்குங்களேன். நாங்கள் ஒன்றும் 30 வருஷத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லி 3 மாதம் ஆஃபரில் கூட பண்ணிக்கோங்க. ஒரு 25,000 பண்ணலாம் இல்லைங்களா? தாராளமாக பண்ணிக்கோங்க. ஓகே சார். அது அப்படியே உங்களுக்கு 1 இயரில் டபுள் ஆகிடும். அப்படி 1 இயரில் டபுள் ஆகிடும். எஸ். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அற்புதமான நிகழ்வுகள், அருமையான நிகழ்வுகள். வணக்கம். ஹலோ. எஸ் சார். சார் வணக்கம் சார். நான் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்லேருந்து பேசுகிறோம். அப்பா வாங்க சார். உங்களை தான் சார் தேடிட்டு இருக்கேன். என்னென்ன ஐட்டம் பண்ணுறீங்க சார்? நம்ம சோஃபா லெதர் டைப் வருதுல்ல சார், இம்போர்ட்டட் டைப் சோஃபா. ஆமாம் சார். அது ஏற்கனவே கொடுத்துட்ருக்காரு, ஒரு நண்பர் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் பெஸ்ட் ரேட்டில் கொடுங்க எனக்கு. சார் நம்ம பெஸ்ட்டு ரேட்டு அண்ட் குவாலிட்டி இருக்கும் 100%. உங்கள் நிறுவனத்துலேருந்து பின்னாடியே நம்ம நிறுவனம். நாளைக்கு கொண்டு வரீங்களா? எத்தனை மணிக்கு வரலாம் சார்? இல்லை கார்த்திக் ஒரு பையன் சரவணன் சார் இருக்காருல்ல, வசந்த மொபைல் சரவணன். ஆமாம் சொல்லுங்க. ஃப்ரெண்டு அவர் உங்கள்கிட்ட கூட்டு வந்து உங்கள் நண்பர் எல்லாருமே எனக்கு நண்பர். ஸ்ரீ மொபைல்காரரு சோமு இவரு எல்லாருமே உங்ககிட்ட கூட்டு வந்து காட்டணுன்ட்டு அவரும் சொல்லிட்டு இருந்தார். அவரும் பிஸியாக இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் ஒர்க்னால முடியல. நல்லதுங்க சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா உங்ககிட்ட ஃபாலோ பண்ணணும். வாங்கல. என்னென்ன ஐட்டம் பண்ணுறீங்க ஃபர்னிச்சரில்? சார் ஃபர்னிச்சரில் சோஃபா பண்ணுறோம் சார். உடன் காட்டு, பெட்டு வருதுல்ல சார், காயர் பெட்டு. ஆமாம். அது ஹோல்சேலாக எடுத்து காயர் அப்படியே எடுத்து நான் கவர் மேனுஃபேக்சரிங் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். நாளை காலையில் கார்த்திக்னு ஒரு பையன் அனுப்பிச்சு விட்றேன். ரேட் கொட்டேஷன் கொடுத்துடுங்க. ஓகேன்னா பல்காக ஒரு ஆஃபர் கொடுத்து ஒரு திருவிழா பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக நான் ஒரு ஆஃபர் கூட நான் இங்கே கொல்லாம்பட்டியில் ஒரு ஏதோ டெவலப்பர்ஸ் தான் அவங்க என்கிட்ட வாங்கினாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 75,000 ரூபாய்க்கு. நான் தான் அதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 1 லட்ச ரூபாய்க்கு 75,000 ரூபாய்க்கு நான் ஒரு 30,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் அவங்க கிட்ட கொடுத்து 50,000 ரூபா வேல்யூ, 49,999 ரூபாய்க்கு வேல்யூ. 75,000 1 லேக்குக்கோ வந்து அது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய ஃப்ரீ ஆஃபர் கொடுத்து நான் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 165 ஃப்ளாட் புக் பண்ணி நம்மகிட்ட டெலிவரி எடுத்தாங்க. இது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக ரெக்கார்டாக இருக்குது அண்ட் பில்லாகவே இருக்குது. நீங்கள் வாங்க, நாளைக்கு வாங்க. எங்க எப்போ சார் வந்தோம்? வென்சார் இந்தியா ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. தலைமை அலுவலகம் 5 தியேட்டர் நேர் ஆப்போசிட்ல இருக்கு. தெரியும் சார், வந்திருக்கேன். அங்கே வந்து சரி, அங்கே உள்ள வந்துட்டேன். சரிங்க சார். என்ன டைம் சார் வந்துட்டேன்? ரொம்ப நன்றி சார். 11 o'clock வாங்க. 11 o'clock வந்து. சரிங்க சார். ஏன் 11 o'clockன்னு நான் எந்திரிக்கிறது 11 o'clock அதுக்காக. வணக்கம். அதாவது எந்திரிச்சு ரெடியாக இருக்கு 11 o'clock ஆகிடும். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். அது வந்து நான் மேய்ச்சல்னு பேசுகிறேன் சார். சார் ஒரு இது சுரேஷ் மஸ்தா ஒன்று சேல்ஸ் பண்ணுங்க சார். அது உங்கள் மூலியமா பண்ணி. சுரேஷ் மஸ்தாங்க சார். சுரேஷ் மஸ்தா வண்டி எந்த வருஷம் மாடல் தெரியுமா? அது சரியா தெரியலைங்க சார். தம்பிதுங்க சார். கொஞ்சம் அதான் பணம் கொஞ்சம் இது பண்ணி வாங்கினா அது கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம். புது வண்டியாக எடுத்ததா? இல்லைங்க சார், இதில் தான் எடுத்தான். ஆனால் டிவி முடிச்சுட்டாங்க சார். ஆனால் ஹோட்டல்லன்னுட்டு அப்படி வீட்டுக்கு நிறுத்திருக்காங்க சார். அது பணம் கட்ட வேண்டியது இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. இல்லைம்மா, வண்டி எடுக்கிறப்ப புது வண்டியா செகண்ட் ஹேண்டாக எடுத்தாரா? செகண்ட் ஹேண்டாக எடுத்தாங்க சார். சுராஜ் மஸ்தா. சரி, நாளைக்கு காலையில் என் டிரைவர் முருகேஷன் சொல்லி உங்களுக்கு கூப்பிடுவார் இந்த நம்பருக்கு. ஓகே. பேச சொல்கிறேன், முடிஞ்சா வந்து பார்க்க சொல்கிறேன். அந்த ஏரியாவில் லேண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க. 10 ஏக்கர் 5 ஏக்கர் அதெல்லாம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். 1% கமிஷன் உங்களுக்கு. 2 கோடி ரூபாய்க்கு இடம் எடுத்து கொடுக்குறீங்கன்னா 2 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுப்போம். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இந்த பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் 5 ஏக்கர் 10 ஏக்கர் விற்கிற மாதிரி இருந்தால், விற்பனைக்கு தயாராக இருந்தால் அது தகவல் சொன்னால் போதும். மற்ற விஷயம் நாங்கள் பார்த்துக்கிறோம். கண்டிப்பாங்க சார். உங்க டிவி சார் சூப்பரா இருக்கிறீங்க சார்.
தேங்க்யூம்மா, தேங்க்யூ, நன்றி. சரிங்க சார், சரிங்க சார். நேர்கள், இது ஒரு பாசமுள்ள தேசம் என்பதை இந்த மக்கள் உணர்த்துகிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் ஏன் சேலத்தை சுற்றி சுற்றி வர்றேன் அப்படின்னா, நம்ம இடம்பெருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள். ஏற்கனவே பேசியிருந்தீங்களா? இல்லைங்க, இப்போ தாங்க பேசுகிறேன். நம்ம புதிய நகரில் வாங்கியிருக்கிறோங்க. சரி. நீங்கள் பஸ் போட்டிங்களா 1600 சொல்லுங்க சொல்லுங்க. அதில் 65 நம்பர் பிளாட் ஒரு 4-5 பிளாட் வாங்கிருக்கீங்க ஒரு 4 நகரில். ஓகே. 65 நம்பர் திருப்பி கொடுத்துடலான்ட்டு ஒரு அந்த நகர் கொடுத்துட்டு நீங்கள் வேறு நகர் எடுக்கிறதா இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு அதை உங்கள் இதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வாய்ப்பு குறைவுங்க. இடத்த நானே வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அதை நானே எடுக்கிறது வாய்ப்பு குறைவு. இடத்துக்கு இடம் கேளுங்க, தரேன். அப்படிங்களா? இடத்துக்கு ஏற்காடில் கூட எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு எடுத்துக்குங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு உண்டான ரேட் போட்டு எடுத்துக்கிறேன். சரிங்க. இப்போ ஏலூரில் போட்டது எவ்வளோ போகும்? புதிய நகர் முதல் நீங்கள் நேரில் சாத்தியம் இல்லைங்க, சொல்ல முடியாது. சரிங்க, சரி வச்சுருங்க. நீங்கள் இடத்துக்கு இடம் எது வேணாலும், இப்போ நீங்கள் உங்கள் நம்மளுடைய காலேஜ் சிட்டி எடுத்துக்கிறதா இருந்தாலோ சிங்கப்பூர் சிட்டி எடுக்கிறதா இருந்தாலோ கூட சொல்லுங்கள், அதை நான் வாங்கிக்கிறேன், இதை கொடுத்துட்றேன். சரி சரி, ஓகே, அந்த மாதிரி பண்ணித்தர்றேன். சரி, நன்றி. நேர்களே, உங்களுக்கு நான் ஒரு சரியான இரவு நேரம் கூட அழைக்கிறீர்கள். இந்த அன்புக்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார், சிவகுமார் சாரோட தம்பிங்களா நீங்கள்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இல்லைங்க வாழ்க்கையில். நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வெள்ளையாகி, இதெல்லாம் கண்ணெல்லாம் பூர்த்து, நெத்தியெல்லாம் சுருங்கி விழுந்து அப்படி இருக்கு. எவ்வளோ வாழ்க்கை பார்த்தீங்களா? இந்த இயற்கை பார்த்தீங்களா தன்னுடைய குணத்தை காட்டிருச்சு பார்த்தீங்களா? நான் நல்ல தேன் விற்கிறேன், நல்ல மூங்கில் அரிசி விற்கிறேன், நல்ல இயற்கை சத்து மிகுந்த பானங்களை, அதாவது இயற்கையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறுகளை உங்களுக்கு ஜூஸாக கொடுக்குறேன். இதை நான் தொடர்ச்சி எடுத்தனுடைய விளைவு எனக்கு சந்தோஷம். என்னை பார்க்கறக்கே அழகாக இருக்குது சார். உண்மையில அதனால தான் கேட்டேன். உண்மையாலுமே இளமையா இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் சார். ஒன்று இயற்கையை நம்புங்கள். உங்களுடைய இல்லறங்களில் இருக்கக்கூடிய இயற்கையை நம்புங்கள். அது ஒன்றே உங்களை மீண்டும் மீண்டும். நான் உங்கள் நம்புறேன் சார். கட்டாயம் சார். இயற்கையை நம்புறது உங்கள் நம்புறேன். கண்டிப்பாக. நீங்க இயற்கை நம்புறீங்க. 100% இயற்கை ஒன்றே என்றுமே நிரந்தரம். இயற்கை நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் பருகக்கூடிய நீர், நாம் நடக்கக்கூடிய மண், இந்த நிலம், அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஆகாயம். ஓகேங்களா? ஓகே சார். நெருப்பில்லாமல் ஒன்றுமே ஆகாது. ஆகவே நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் 5 பூதங்களும் அடங்கிய நாம் அதை நம் வசம் எடுத்துக்கொண்டால். சார் ஒன்றும் இல்லை சார், உண்மையாலுமே உங்ககிட்ட நான் வேலை செய்யலாம் இருந்தேன் சார். சார் எனக்கு டிரைவிங் தெரியும். அதான் ஆக்சுவலாக உங்ககிட்ட டிரைவிங் வரலாம் சார். சார் உங்களுக்கு டிரைவராக வரலான்னு தெரியும். இப்போ இருக்காங்க சார், நிறைய பேர், 30 பேர் இருக்காங்க. புது வாகனங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறேன். சரி சார். ஓகே. நேரில் ஒரு அருமையான நிகழ்வுகள் உங்களுக்குண்டான நேரலையில் நான் சிவகுமார் பேசுவது உங்களுக்காகவே. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார், பரசுராமன். சொல்லுங்கள் சார். கலர் செட்டில் கலக்குறீங்க. இப்படி ஏற்றி விட்டீங்கல்ல, இன்னி பூரா கலர் செட்டு தான் போங்க. ஒரு மனிதனை ஒரு புள்ள பார்த்து சூப்பராக இருக்கிறடான்னு தான் போதும், அவனுக்கு தலகால் புரியாதுங்கிற மாதிரி. நீங்கள் கலர் செட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சொன்னீங்க, பூரா பார்சல் வந்துக்கிட்டே இருக்குது கடையிலிருந்து. ஏன் சார் 2007 இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள அப்பையிலேருந்து நீங்கள் கலர் செட்டில் இன்னும் போட்டது நான் பார்த்ததே இல்லை. நானே போட்டது இன்னைக்கு தான் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது சார். கண்டிப்பாங்க சார், அருமையாக இருக்குது சார். தொடர்ச்சியாக பயன்படுத்திடுவோம் இனிமேல். கலர் சட்டு கண்ணாடி எப்படிங்க? கலர் சட்டு கண்ணாடி கலக்குறீங்க சார். ஓகே சார், நன்றி. இயற்கை ஒன்றே நிரந்தரம். இந்த இயற்கை எங்களிடம் இருக்கிறது. இயற்கை மருத்துவர் எங்களுடைய சித்தா டாக்டர் ராமகிருஷ்ணன், பரிமளா தேவி மற்றும் சிலர் வெகு விரைவில் உங்களுக்கு சேவை செய்வதற்காக பொறுப்படுகிறார்கள். வணக்கம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சார், நான் ஒரு கம்பெனியில் ரீஜனல் மேனேஜர் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வெரி குட். என்ன சப்ஜெக்ட், என்ன டைப் ஆஃப்? மார்க்கெட்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபீல்டு சார். கண்டிப்பாக வாங்க, நாளைக்காலே வாங்க. எத்தனை வயசு உங்களுக்கு மீட் பண்ணலாம் சார்? எத்தனை வருஷமாக இருக்கீங்க மார்க்கெட்டிங்கில்? 12 years சார். 12 years? ஆமாம் சார். மேரிட்? மேரிட் சார். சேலம் நேட்டிவ். வாங்க, நாளைக்கு வாங்க. மிஸ்டர் கண்ணன், மார்க்கெட்டிங் மேனேஜர். ராஜா, மார்க்கெட்டிங் ஹெட் இன் சௌபாக்கிய சிட்டி டெவலப்பர்ஸ். யாரை வேணாலும் பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ. உங்கள் நம்பர் குறிச்சிக்கலாமா? கண்டிப்பாக சார். 97917. ஓகே, 44188. ராஜா குறிச்சிக்குங்க. தேங்க்யூ சார். ராஜாங்கிற ஒரு சௌபாக்கிய சிட்டி டெவலப்பர்ஸ் சந்திங்க. சௌபாக்கியாவில் தான் இப்போ டிமாண்ட் வேகன்சி இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் ராஜாவுக்கே அதிகாரியானாலும் ஆகலாம். அதுதான் எங்கள் கம்பெனி. சரி, ஓகே சார். தேங்க்யூ. இந்த நேரில் நல்ல நிகழ்வுகள், நல்ல தகவல்கள், உண்மையான உழைப்பாளிகளையும் உண்மையான சிஸ்டம் பேஸ். அதே மாதிரி ஒவ்வொரு அலுவலகத்தினுடைய அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எடுக்கிறோம். ஒவ்வொரு பிரிவுக்கும், துணி கடைக்கு, ஹோம் அப்ளைன்ஸுக்கு,
டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, நெல்லி பானம் சாறு வகைகளுக்கு, பியூட்டி பார்லருக்கு தனித்தனி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே சிஸ்டம் தான் பண்ணுறோம். பட் அந்த சிஸ்டத்தை டெய்லி அக்கௌண்ட்ஸில் எங்கிட்ட கனெக்ட் பண்ணுறது, நான் எங்கே இருந்தாலும் என்னோடய சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் பெண்களுக்கும் முதலுரிமை. டேலி படித்த, சிஸ்டம் தெரிந்த. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். அன்னதானப்பட்டியிலேருந்து பாஷா பேசுகிறேன் சார். பாஷா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நீங்கள் கலரில் நீங்கள் தான் டாப்பாக இருக்கீங்க. இப்போ இத்தனை நாள் வெள்ளச்சட்டை போட்டது வேஸ்ட்டாக போச்சே சார். சார், இந்த 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன கோல்டு காயின் ஏதாவது இருக்குங்களா? 50,000 ரூபாய்க்கு கோல்டு காயின் வராதுங்க சார். இல்லை, வராதுங்க சார். அதான் கேட்கலான்னு இல்லை, 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 50,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் வேணால் பண்ணிக்கலாம். காயின் எதுவும் தர மாட்டீங்களா சார்? சார், 50,000க்கு 1 லட்சம் வாங்க போகிறீங்க, இதை விட என்ன வேணும்? ஏதோ 1 கிராமாவது கொடுங்க சார். பாய், இல்லை சார், இல்லாத 1 கிராம் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே வருதுமே. அதுதாவது கொடுங்க சார். நீங்கள் வாங்க, நேரில் வாங்க. சரிங்க சார், வாங்க பண்ணித்தரேன். வாங்க, நாளைக்கு பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கலாம் சார். வாங்க, என்னோடய ஃபோனுக்கு 9500980789 கூப்பிடுங்க. சரிங்க சார். வாங்க பண்ணித்தரேன். ஓகே சார். நேர்களே, ஒரு சின்ன விஷயங்கள் செய்யலாம். அதுவே ஒரு வழிமுறையாக போயிடக்கூடாது. ஏன்னா கஷ்டம் லாபம் பெரும் லாபம் எப்படி வேணாலும் என்கிட்ட அணுகிறாங்க. இதில் நாம் ஒரு விதிமுறை நெறிமுறை இதை மாதிரி நான் செய்ய முடியாது. எனக்கு நானே விதிமுறை தான் என் நிறுவனத்தில். நான் போனாலும் எல்லோரும் போல தான் நானும் செருப்பை வெளி கழட்டி வச்சுட்டு தான் போக முடியும். அந்த கட்டுப்பாடுகளை வச்சுருக்கோம். இல்லைன்னா 3000 பேர் இன்றைக்கி நாங்கள் ஒரே இடத்துல இந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. வணக்கம், லைன் இருக்கீங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. டிவிக்கு போயிடலாமா சார்? சேட்டலைட் டிவிக்கு போய் கம்பேர் பண்ண போயிடலாமா? கண்டிப்பா சார், நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தந்தி டிவியில் பாண்டே பேசுறதா எனக்கு பிடிக்கும். அது மாதிரி அரசியல்வாதிகளை அப்படியே போட்டு வறுத்து எடுத்து அப்படியே கூர்மையான கேள்விகளால் குத்தி எடுத்து, அப்படிப்பட்ட ஆசை எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு ரெண்டு பேர் மேல ரொம்ப பிரியம். எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிக்கும். பாலிமர்ல வந்து கண்ணன் சார்னு ஒருத்தர் பேசுவார் சார். அவரு கலிய சுந்தரமா, அவரு பேரு என்ன சார்? சார், அவர் எம்டி கல்யாண சுந்தரம் சார் வந்து பெரிய, அவரு அத்தனை சேனலுக்கு அதிபதி. அதுல கண்ணன்கிறவர் ஒரு கேரக்டர். அவர் வந்து இந்த மக்களுக்காகங்கிறப்போ அப்படியே வலிக்காம கேள்வியை அழுத்தமா கேட்பார். அதுக்கு அடுத்தபடியா வந்து தந்தி டிவியில பாண்டே சார், அவரு நல்ல ஒரு பேச்சாளர் சார். சிக்கனமா மாட்டிக்கிட்டோம் சார். இதுல எல்லாமே தெரிஞ்சு நல்லா பேசுவாரு சார். ரொம்ப சார், இன்னைக்கு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய எனக்கு எவ்வளவோ பெரிய சீனியர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பேட்டி எடுக்கிறாரு. திணறி போயிட்டார் சார், திணறி போயிட்டார். தேங்க்யூ. நேரில் உங்களுக்கான நிகழ்வுகளில் நேரலையில் நேரமும் 1 மணி. ஆனால் கலர் சட்டை போட்டதுனால விட மாட்டேங்கிறீங்க, திரும்பி 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 அழைக்கிறீங்க. எனவே இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அந்த மக்கள் பேசக்கூடிய தன்னம்பிக்கையான விஷயங்கள் தான் அவனை மேலும் மேலும் பக்குவப்படுத்தும், மேலும் மேலும் அவனை உருவகப்படுத்தும். அந்த உருவப்படுத்த மனிதன் மற்றவர்களுக்கும் ஒரு உற்சாகமான மனிதனாக இருப்பான். நான் உற்சாகம் இல்லைன்னு நான் யாரையும் கூட பேச மாட்டேன். என் மனோநிலை கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சுன்னா நான் எனக்கு நானே ரூமை தாழ போட்டுக்குவேன். காரணம், யார் ஒரு மனிதனும் ஒரு கஷ்டத்தை கேட்பதற்கு விரும்புவதில்லை, அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை கேட்பது விரும்புவதில்லை, அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் விரும்புகிறார்கள். அதனால் நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் அவங்ககிட்ட என்னமா அப்படா வாழ்க்கை, என்னடா இருக்குது, ஏதோ போல் இருக்குடா அப்படின்னு சொன்னால் அவன் விரும்புறதில்லை. எனவே அந்த துருதுருவாக நம்ம துருன்னு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல்வாகு, நாம் தூங்கும் நேரம், தன்மை, நம்மளுடைய உடலை பார்த்து கொள்ளக்கூடிய விதம், நம்மளுடைய உணவே மருந்து, மருந்தே உணவு, இப்படி நிறைய விஷயங்களை நம்மளை மாறும்படியும் ஏற்படுத்தி கொண்டால்தான் மக்களிடம் பொது சபையில் பேசும் பொழுது 1 மணிக்கும் உற்சாகத்துடன் பேச முடியும். உறங்க செல்லுவதற்கு முன்பாகல. சில பேர் எந்திரிச்சிருவாங்க. நான் நிறைய நாள் லைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறப்ப நிறைய வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போட்டுருப்பாங்க. வணக்கம். திருச்செங்கோட்டு நாமக்கல் 5 ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன் சார். டாக்டர்ஸ் நகர், பொக்கிஷம் நகர், பொதிகை நகர், கோவை புதூர் நகர், சௌந்தர்யா கார்டன், நியூ பைபாஸ் ரோடு நகர். 1.5 லட்சம் ரூபாய் கட்டிய பணமும் உங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயினோட சொத்தை உடனே நாளைக்கே கரையம் பண்ணலாம். இன்னைக்கு கூட 16 கரையம் ஆச்சு. சொத்தை நீங்கள் அப்படியே கரையம் பண்ணிக்கலாம் 4 கிராம் கோல்டு காயினோட. அப்போ அந்த 4 கிராம் கோல்டு காயினை நாங்கள் 10,000 மதிப்பிடுறோம். மீதி 1,40,000 உங்கள் பணம் சொத்துக்காக செலுத்தியிருக்கீங்க. அந்த சொத்தை கொடுத்துட்டோம். கொடுத்த பின்பாக 24 மாதமாக அதை
5833 ரூபா வீதம் 24 மாதத்துக்கு உங்களுக்கு செக் வவுச்சர் கொடுத்துருவோம். நமக்கே கொடுத்துருவீங்க? எஸ் சார், போயிட்டுருக்கு சார். இன்றைக்கி 16 கரையும் நடந்திருக்கு சார். அதில் 1200 மனைகள், கிட்டத்தட்ட 800 மனைகள் கரையம் பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முதல்ல. 400 மனைகள். மீதம் இருக்கிற மனைகளை இந்த ஆஃபராக கொடுக்குறோம். சும்மா வச்சு, அதாவது அந்த இடத்த என் பேரில் இவ்வளோ சொத்து இருக்குன்னு காட்டிக்கிறத விட என்கிட்ட இவ்வளோ பணம் தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதுங்களா? எல்லா தொழிலுக்கும் காசு. நான் போட்டுக்கிற சர்ட் இன்னைக்கு காசு கொடுத்ததுனால தான் என் உடம்புல இருக்குது. இல்லைங்க சார், பணம் ரிட்டர்ன் தர்றதுல அதான் அந்த மிச்சம் இருக்கிற 400 இப்போ 250 முடிச்சது. இன்னொரு 150 மனைகள் இருக்குது. 150 மனைகள் நீங்கள் ஒன்று தேர்வு பண்ணி கரையம் பண்ணிட்டு பணம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. கீழே இருக்கிற நம்பர் பதிவு பண்ணிக்கங்க. இன்னும் விரிவான விளக்கம் வேணும்னா அந்த நம்பர் கேளுங்க. எங்கள் கம்பெனியுடைய ஸ்டாஃப், நேரடியான ஸ்டாஃப்ஸ் அவங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நேரில் ஒரு அருமையான நிகழ்வுகள். இது உங்களுக்கு ஆச்சரியமூட்டும். நிலத்தையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து அப்படிங்கிறப்போ, முக்கால்வாசி சொத்து விற்கிறப்போ அதில் ஒரு முழுமை அடைஞ்சிடுறோம். நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், 44 வயசு வரைக்கும் கடவுள் என்னை போனஸாகவே வச்சுக்கிட்டார். இது வரைக்கும் என் உடம்பில் ஒரு கத்தி பதியவில்லை. என் உடம்பில் ஒரு பெரிய விபத்துக்களோ பெரிய காயங்களோ நோய்களோ இல்லாமல் இந்த ஆரோக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு மீதி இருக்கிற இன்னொரு 45 வயசை அர்ப்பணம், சமர்ப்பணம் மக்களுக்காக. இறைவன் என்பது யார்? மக்கள் தான். மக்கள் தான். இறைவன் நேரடியாகலாம் வந்து யாருக்கிட்டையும் முன்னாடி வந்து எதையும் செய்ய மாட்டார். மக்கள் ரூபத்தில் செய்வார்கள், இயற்கை வடிவத்தில் செய்வார்கள். வணக்கம் சார், செல்வம் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். செல்வம் சார். சார், ஒரு பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கு? ஹார்ட் ஒர்க், நெட்ஒர்க், பிரெயின் ஒர்க், ஹோம் ஒர்க், டீம் ஒர்க். சார், நான் ட்ராவல்ஸ் சார். எல்லா தொழிலும் இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ணலாம்? ட்ராவல்ஸில் இருக்கிற நீங்கள் முதல்ல அமைதித்தன்மை வரணும். புரியுதுங்களா? தவறி வீழ்வது குற்றம் இல்லை, தடுமாறி வீழ்வது குற்றம் இல்லை, தடுக்கி வீழ்வது குற்றம் இல்லை, வீழ்ந்து கிடப்பது குற்றம். உங்கள் பிஸ்னஸ் லாஸில் இருக்கணும், நீங்கள் உடனடியாக ஸ்டெப் எடுக்கணும். ஏற்கனவே லாஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அதுதான் உடனடியாக ஸ்டெப் எடுக்கணும். அப்போது உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல தொழிலில் செய்யக்கூடிய அனுபவம் பக்குவம் கிடைச்சிருக்கும். அதை விட்டு போட்டு நீங்கள் நான் லாரி டயர் தான் கழட்டுவேன். இல்லை சார், மற்ற விஷயம் நம்ம இதில் வர கிட்டத்தட்ட நான் இப்போ 16 வயசுல நிற்கிறேன், 38 வயசு ஆச்சு. இதில் யூஸ் பண்ணியாச்சு சார். நான் ஒன்று சொல்கிறது வந்து அதுக்கு வந்து அனுபவம் வேணும். நான் சொல்கிறது ஒன்று என்ன நம்ம ஃபேமிலியோட இருக்கோம். இல்லை, நான் சொல்கிறேன் புரிச்சுக்கங்க. 44 வயது கடந்து 45வது வயசுக்கு அடுத்த மாதம் வரப்போகிறேன். நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு பூமி தொழில் ஒத்து வந்ததுன்னு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பூமி விட்டு விலகுனது இல்லை. நான் ஒருபோதும் என் ரியல் எஸ்டேட் தொழிலிருந்து ஒரு நொடி கூட விலக மாட்டேன். ஏன்னா அள்ளி கொடுக்கும் தெய்வம் அது. ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் அமையுமான்னு நினைக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு நல்லா பேச தெரியுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, எழுத்து போட்டி, எந்த போட்டியாக இருந்தாலும் முதல் மாணவன். என்னுடைய தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இன்றைக்கும் அழகாகத்தான் இருக்கும். 45 வயது ஆனவன் இப்போவும் என்னோடய தமிழ் எழுத்து, கையெழுத்து, தமிழ் கட்டுரை போட்டிகளில் மாவட்ட அளவில் முதல் மாணவன். கணிதத்திலே 100க்கு 100 வாங்கியவன். அப்போது கணிதத்தில் 100 வாங்கியிருக்கிறதுக்காக நான் கணக்கு வாத்தியாராக போயிருந்தேன்னா இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்க முடியும். ஸோ எனக்கு கடவுள் கொடுத்த தெய்வம் தொழில், நிலம், பூமி. அதை டக்குன்னு கேட்ச் பண்ணி அதிலிருந்து ஒருபோதும் நான் விலகியதில்லை, விலகவும் மாட்டேன். என் உயிர் என் மண்ணுக்குத்தான். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு இன்னொரு தொழில் நல்ல பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லது கடந்து போயிருக்கலாம். அதை நீங்கள் தேடி எடுக்கணும். புரோக்கர் பண்ணுற லாரிக்காரங்க கோடியாக சம்பாதிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். புரோக்கர் இந்த டெல்லிக்கு இந்த லாரி அனுப்பிச்சிடு, மதுரைக்கு இந்த லோடுக்கு அனுப்பிச்சிடு அப்படின்னு ஒரு ஆஃபீஸை போட்டு 10க்கு 10 ரூம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோனு ஒரு பிள்ளை 5000 சம்பளத்தை உட்கார வச்சுட்டு கோடியாக சம்பாதிச்சவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் நான் டயரை கழட்டி அந்த ரிப்பேர் பண்ணி வண்டி ஓட்டி தான் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும், அது மறுபடியும் வரும். தேர்ந்தெடுத்தது நீங்களாக இருக்கணும். நான் ஜவுளி இப்போ ஏன் எடுத்தேன்னா இதில் பாதிக்கு பாதி இல்லை, 100 ரூபா போட்டு 500 ரூபா சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த சட்டை 500 ரூபாய்ன்னு சொன்னால் 5 சட்டை விற்கும், 175 ரூபாய்ன்னு சொன்னால் 1000 சட்டை விற்கும். எதை நான் பண்ணேன்? 150 ரூபா. இதுதான் வியாபாரம். 500 ரூபாய்ன்னு சொன்னால் சட்டை இது நல்லா இருக்குது, ப்ளூ கலர். சிவகுமார் சார் நைட்டில் கூட லைவில் உட்காந்துருந்தார். அவர் வயசுக்கே அவ்வளோ நல்லா இருக்கிறப்ப என் வயசுக்கு 5 சட்டை விற்கும். 175 ரூபாய்க்கு போடுறப்ப 500 ரூபாய்க்கு 3 சட்டை கொடுத்தா 1000 சட்டை விற்கும். ஸோ புத்திசாலிகள் எப்பொழுதுமே குறைந்த லாபம் அதிக வியாபாரம், இதுதான். சரிங்க சார். ஓகே, உங்கள் ப்ரோக்ராம் வந்து எத்தனை மணி ஆனாலும் சரி சார். நைட்டு 1 மணிக்கு டிராவல்ஸ் முடிச்சு நைட்டு பாட்டி இறக்கி விட்டு வரணும், கரெக்டாக உங்களால் பார்ப்பேன். தொடர்ச்சியாக செய்வேன் சார், தொடர்ச்சியாக இருப்பேன். ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிறேன். என்னுடைய உடலை, என்னுடைய மனதை கட்டுக்குள் வைத்திருக்கிறேன். இன்னொரு டவுட்டு சொல்லுங்க. சார், சுகருக்கு ஏதாச்சும்
மெடிசன் சொல்ல முடியுமா? சுகர் கொல்லி வைக்கிறேன் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் வந்து கேட்க முடியல. வாங்க, சுகர் கொல்லி, சர்க்கரை கொல்லி வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. சரி சார். அது கூட கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸையும் டெய்லி எடுத்துக்கங்க. சரி சார். வில்சர் வாங்கியிருக்கேன். உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கங்க. காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கங்க. நம்ம ட்ராவல்ஸில் அதான் சார் முடியாது. ட்ராவல்ஸில் கொஞ்சம் முடியாது. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வேறு வர்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க. சரி சரி. ஓகே, தேங்க்யூ. எனக்கு நேர்களை நல்ல நிகழ்வுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த இரவு நடு 1.25 மணி நேரத்திலும் கூட அழைத்து பேசுகிறீர்கள் அன்பாக. இதுதான் தேசம், பாசம், நேசம். அழகான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்வுகள் நேரலையில். இந்த நேரலையில் நான் வந்து பேசுவதையே பெருமையாக ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவதனுடைய நோக்கம், மக்களுக்கு என் பேச்சு பிடித்திருக்கிறது, அவர்கள் பேசும் தொனி எனக்கு பிடித்திருக்கிறது. எஸ் சார், இப்போ எங்க அக்கா ஒருத்தர் பேசினாங்க. பேரு நிலம் பத்மான்ட்டு. சொல்லுமா சார், அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்தா அவங்களுக்கு கடன் போக மீதி உங்க இதுலயே பண்ணலாமா சார்? எப்படின்னு புரியலப்பா, கரெக்டா சொல்லுங்க. என்ன மாதிரி பேசுனாங்க? இல்ல சார், ஏதோ நிலம் நீங்களே எடுத்துக்கிறதா சொன்னாங்க சார். நீங்களே அந்த நிலம் தமிழ் நகர் பிளாட் எடுத்துக்கிறதா சொன்னாங்க. நிலம் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டேன். நிலம் எடுத்தா நிலம் தான் வாங்கிக்கணும். இல்ல சார், நீங்க தமிழ் நகர்ல நாயக்கம்பேட்டில. தமிழ் நகர் கதை வேற. அது இன்னைக்கு சிட்டி பேஸ், சேலம் சிட்டி ஒட்டி இருக்கிற இடம். ஆமா சார், அது வேற. நீங்க எடுத்துக்கிறீங்க சார். எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, மீதி பணம் கூட உங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? ஓகே, கடனை கட்டிட்டு நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதான் சார் கேட்கலாம். நாளைக்கு 10 மணிக்கு வர சொன்னீங்களா? 11 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். 11 மணிக்கு. சரி, தேங்க்யூ சார். அதுக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா நிச்சயமா பார்த்துட்டு முடியும் என்றால் உடனே செஞ்சு கொடுப்போம். எஸ்ஆர்னோ சொல்லிடுவோம். அதனால வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க. நல்ல நேர்களே, ஒரு அருமையான ஒரு நாளை முழுமையாக கடந்த 27 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சோமவாரம் என்ற அந்த அமாவாசை நாளில் நல்ல காரியங்களை நல்ல மக்களுடன் எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் பேசியிருக்கிறேன் என்ற சந்தோஷம் எனக்கு மனநிறைவை தருகிறது. பேராசை ஒரு மனிதனை பெருந்தன்மை ஆக்கி விடாது, பெரும் திரளான மக்களை கூட்டி விடாது. பெருந்தன்மைதான் மக்களை சென்றடையும். வென்சார் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி மக்களுடன் பெருந்தன்மையுடன் வாழக்கூடிய கம்பெனி. எனவே பெருந்திரளான மக்களுடன் இணைந்து வாழ்வதை சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷமாகவும் நினைக்கக்கூடிய நிறுவனர். எனவே இந்த நிறுவனத்திற்கு அழிவில்லை, சத்திரியனுக்கு சாவு கிடையாது. சிவகுமார் சார். எஸ், வணக்கம். கோரிமேட்ல இருந்து பானு பேசுறேன். எங்க சார் ஒயிட் ஷர்ட்? எங்க சார் ஒயிட் ஷர்ட்? எங்க சார்? ஏதோ இங்க இருக்கு சார். 150 சார் போடல. இல்லை, ஏதோ தான் பழக்கம் வழக்கம். ஒரு 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் உடனே இப்படி மாப்பிள்ள நமக்கெல்லாம் அப்போவேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்டைலு, ஒரு தினுசு. 2 பேர் பாராட்டி பேசிட்டா போதும், வாழ்க்கையே தன்வசம் தான் அப்படிங்கிற சந்தோஷப்படக்கூடிய. அதனால தான் மற்றவர்களுக்காக கைதட்டுங்கள்னு சொல்வேன். யார் ஒருவருக்காகலாம் நீங்கள் கைதட்டினீர்களோ அந்த கைதட்டல் உங்களுக்காகவே மீண்டும் தட்டப்படும். ஒயிட் தான் சார் சூப்பர். ஒயிட் தான் சூப்பராக இருக்குமா? ஆமா சார், ஒயிட் சூப்பரா இருக்கேங்க சார். சிவகுமார் சார்னாவே ஒயிட் மனசு. பார்க்குற பொண்ணு பிள்ளைங்க பையங்க தான் ஒயிட்டு வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும்னா சட்டையும் வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்குங்கிறது. இப்போ கலரில் நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? இல்ல சார், கனவுல நினைச்சு பார்த்தா கூட இந்த ஒயிட் ஷர்ட் தான் சார் வரீங்க. அது நிரந்தரம், இது இன்றைய தரம். அடையாளமே தெரியலைங்க சார். அடையாளமே தெரியலைங்க சார். வித்தியாசமா இருக்கா? இதுவும் சூப்பரா தான் சார் இருக்கு. பாருங்களம்மா, இதே வாய் தான் சொல்லுச்சு ஒயிட்டு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒயிட்டு தான் உனக்கு பிடிச்ச கலரு, நையோங்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஓ, கருப்பு தான் பிடிச்ச கலரா? ஓகே, நான் ஒயிட்டு நினைச்சேன். உங்களுக்கு ஒயிட் தான் சார் நல்லா இருக்கு. எனக்கு ஒயிட் தான் நல்லா இருக்கேன். சரி, இப்போ சட்டை கழட்டி எடுத்து வச்சுட்டாங்க, நாளைக்கு போட்டுறோம். சரி சார், ஓகே, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நேரில் அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்காக, ஒரு அருமையான நிகழ்வுகள். நிகழ்ச்சி இறுதி எண்டுக்கு வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்ன சார் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பீங்க? இன்னைக்கு கலரில் வந்திருக்கேன், கலர்ஃபுல்லாக. ஏன் சார் அருமையா சூப்பரா வந்து விஜய் இவரு சரத்குமார் வர்றாருல? ஆமாங்க. அது மாதிரி சும்மா செயின் அப்படி முன்னால போட்டு அரசு படத்துல வராருல, அது மாதிரி இப்படி பந்தாவை கெட்டப்போ வந்து உட்காந்தீங்கன்னா அருமையா இருக்கும். மாற்றிடலாம் சார். நாளைக்கு இதுக்காகவே 15 பவுனில் செயின் போடுறேன் சார்.
இல்லைங்க சார், அரசு படத்துல அப்படி சரத்குமார் வந்து ஒரு கையில ஒரு கை ஊட்டிட்டு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நீங்களும் அருமையா இருக்குங்க சார். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். பாக்குறது உங்களை பாக்குறது நான் டெய்லி நைட்ல வந்து எனி டைம் உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருப்பேன். நான் கீழே நம்பர் போன் பண்ணிட்டு இருந்தேன் சார். நம்பர் தெரியாம நம்பர்ல கீழே நம்பர் லைவ் எப்பவுமே லைவ்னு போட்டிருந்தா அந்த வருது பாருங்க, அந்த நம்பருக்கு தான் பண்ணணும். அதான் சார் மேல இருந்து அதுக்கு தான் இப்போ போன் பண்றேன். நம்பர் ட்ரை பண்ணி பண்ணிட்டு அதான் சார் போன் மாட்டேன். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். அருமையாயிருங்க சார். சார் ஷர்ட் கிளீனா முன்ன ஒரு ஷர்ட் போட்டுருந்தீங்க, இப்போ ஒரு ஷர்ட் மாத்திட்டீங்க. இன்னொரு மணி நேரம் போனா இன்னொரு ஷர்ட் போடுவேன். இன்னொரு ஷர்ட் போடுறீங்களா? ஆமா, ஏன்னா நாளைக்கு போடுறதுக்கு விட மாட்டாங்க பகல்ல. இல்லை சார், ஒவ்வொன்றும் போட்டு நான் லாரி மெக்கானிக் சார். அப்படியா? நான் வருஷம் வந்து திருவேணி கம்பெனியில் மெக்கானிக்க அங்கே போய் இருந்துட்டு ஒரு 4 மாதம் இருந்துட்டு வந்தேன். திருவேணி கம்பெனி சார், நம்ம அழகாபுரத்து. சரிங்க சார். அங்கே போய் வருஷம் இருந்தேன் சார், ருகுடியில் இருந்தேன். சரி. நல்லா இருக்கீங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ப்ரோக்ராம் அருமையாக போயிட்டு இருக்குது, நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. 1:30 மணிக்கு கூப்பிட்டு நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறது கூட பெரிய விஷயந்தான். நீங்கள் தூங்கி எந்திரிச்சு சொல்கிறீங்களா தூங்காமல் சொல்கிறீங்களாங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எனவே நேயர்களே, நிகழ்ச்சி இறுதி நிறைவு, இதுதான் சரியான நேரம். இந்த நேரம் விட்டோம்னா ஒரு நாளைக்கால முழிப்பதற்கு காலதாமதமாகிவிடும். காலையினுடைய வாக்கிங் மிஸ் ஆகிடும், ஜாக்கிங் மிஸ் ஆகிடும், ஜோக்கிங் மிஸ் ஆகிடும். எனவே ஒரு அருமையான நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் நேரலையில். நீங்கள் பேச பேச நான் பேசிக்கொண்டே இருந்தேன். நீங்கள் பேசுவதை விட்டு உறங்கிய பின் நானும் உறங்கச் செல்வேன். மற்ற நண்பர்கள் எல்லாம் உறங்கும் பொழுது கூட நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த நிறுவனம் ஆலப்போல் வேலப்போல் போல் வளர்ந்தே இருக்கும். இதில் மாற்று கருத்து மாற்று சிந்தனை கிடையவே கிடையாது. வணக்கம் சார், சேலம்ல சந்திர பேசுறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இந்த ஒயிட் கலர் ஷர்ட் கொஞ்சம் நம்ம காட்ட முடியுங்க சார்? உங்ககிட்ட இருக்கா? இல்லை, காட்ட முடியுமாங்க சார்? 150 ரூபா. நாளை காலையில் 9 to 12 வந்து எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் 150 ரூபா வெள்ளையில். ஓகேங்க சார், தேங்க்ஸ். மார்னிங் எங்கேங்க? 5 தியேட்டருக்கு நேர் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஜவுளி சந்தையில். ஓகேங்க சார். 150 ரூபா. 9 to 12 அடிச்சு நொறுக்குங்க. ஓகேங்க சார். 10 செட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக அது 600 ரூபா வரும். ஆமாங்க சார். உறுதியாக சொல்கிறேன், 600 ரூபா. 150 ரூபாய்க்கு காலையில் பில் போட்டு கொடுக்க சொல்கிறேன். ஓகேங்க சார். நன்றி. நேரில் இது ஒரு நல்ல நேரம். இது மார்க்கெட்டிங் எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணாமல் எது இயல்பாக வருகிறதோ அதையே எடுத்துக்கொள்வது வழிபோக்கு தானே வாழ்க்கையில். காற்று வெள்ளம், காட்டாற்று வெள்ளம், அது தனக்கென்று ஒரு பகுதியை தீர்மானித்து கொண்டு வருவதில்லை, அது திசைக்கு தெரியாமல் போகிறது. அதுபோன்றுதான் வாழ்க்கையும். இதுதான் இப்படித்தான் என்று வாழ்வது என்பது நமக்குள்ள ஒரு வட்டம். ஆனால் இயல்பிலே, இயற்கையிலே சில மாற்றங்கள் நடக்கும். சாதாரணமான ஒரு மனிதனை சாமானியனாக ஆக்குவது, சாமானியமான ஒரு மனிதனை சாதாரணமாக ஆக்குவது, இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இதை புரிந்து கொண்டுள்ளோர் வாழ்க்கையில் சூட்சமத்தை தெரிந்தவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் சூட்சமத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள். இதற்குள் வயதாகி விடுகிறது. அதுதான் வருத்தமான ஒரு விஷயம். மனிதன் எல்லாம் தெரிஞ்சு ரெடிங்கிறப்ப 60 வயசு தொட்டது. அதுக்கு மேலே என்னத்தை பண்ணி அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனை நிலைகுலைய செய்து விடுகிறது. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஒயிட் ஷர்ட் 40 சைஸ் இருக்குங்களா? 40 சைஸ் இருக்குதுங்க. 42 இருக்குது, 42 இருக்குது, 42 கொடுத்துருக்காங்க சார். இருக்குது சார், இருக்குது சார். 10 சட்டை எடுத்தா ரேட்டு தெரியுங்க சார்? 150 ரூபா. நாளை காலையில் 9லேருந்து 12க்குள்ளே. எத்தனை சட்டை எடுத்தாலும் ஒரு ரேட்டு தாங்களா? 500 எடுத்தாலும் அவ்வளோதான். மொத்தமே இருக்கிறது 2000 சட்டு தான். அப்படிங்களா சார்? ஓகே ஓகே ஓகே. நிச்சயமாக இந்த வெள்ளை சட்டையை பார்த்து ஒருவர் 10 சட்டை இல்லை 100 சட்டை எடுப்பீங்க. அந்த அளவுக்கு அது ஒர்த்து, விலை குறைவு. வணக்கம். பொன்னாபுரத்துக்கு பக்கத்துல தச்சுப்பள்ளின்னு கிராமத்துல பள்ளிப்பட்டி பிரிவுல உங்களுடைய இடம் ஒண்ணு போட்டு. சந்தோஷ் நகர். சந்தோஷ் நகர். அது என்ன எவ்வளவு சார்? ஒரு 7 சைட் இருக்குது சார். அது வந்து டோல்கேட் வருங்கிறாங்க. என் சைட்டுக்கு பக்கத்தில் தான் ரோடு கட்டாகி போகுதுங்கிறாங்க. அதனால் விற்காமல் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. சரி, அது கொடுக்கறது இல்லைங்க. அது எனக்கு எல்லாம் ரெடி கண்டிஷன்ல இருக்கு. ரெடியாக இருக்குது, சைட் ரெடியாக இருக்குது. ஒரு வீடு வேணா இருக்குது, அதில் 10 லட்சம் ரூபா எடுத்துக்கங்க. அந்த பிளாட்ல இடம் இருக்கு, 7 இடம் இருக்கு. ஆனால் விற்கிறது இல்லை. அது டோல்கேட் வந்த பின்னாடி, பைபாஸ் ரோடு ஆன பின்னாடி தான் விற்பனை கொண்டு வருவோம். என் பேரில் இருக்கு, விற்பனைக்கு கொடுப்பது இல்லை. தேங்க்ஸ். நேரில் ஒரு அருமையான, அது ஒரு காலத்தில் நான் கெஞ்சி கொடுத்தாடணும் வாங்கி போட்டவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரியாது. அது பைபாஸுங்க, பைபாஸ் பக்கத்துலேயே டோல்கேட்டு.
சந்தோஷ் நகர்னு சொல்லி வாங்கி போட்டிருந்தேன், கொங்குனாபுரம். இதுதான் மின்சார இந்தியா, இதுதான் பலம். இந்த தொழில் ஒன்று தான். இந்த சட்டை போட்டேன், இது பழசாயிடுச்சு, இது புதுசாகாது. பட் பின்னாடி பார்க்குற இடம் என்றைக்கு பார்த்தாலும் புதுசு கண்ணா புதுசு தான். எனவே நல்ல நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருந்தோம், நல்ல தகவல்களை பரிமாறிக்கொண்டோம். மீண்டும் 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 உங்களை இதே போன்ற ஒரு சந்தோஷ நிகழ்வுடன், ஆரோக்கிய நிகழ்வுடன், வளர்ச்சிக்கு வாழ்க்கைக்குண்டான ஒரு வித்திடல், ஒரு பாதையை காட்டக்கூடிய நிகழ்வாக என் நிகழ்ச்சியை பார்த்து நான் இன்று உற்சாகம் அடைந்தேன், எதையாவது ஒன்று செய்ய துணிந்தேன் என்பவருடைய எண்ணிக்கை அதிகரிக்க நிச்சயமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்காகவே புதிய தலைமுறையாக புதிய வழியை, தடத்தை கண்டுபிடித்து உங்களுக்காக வழிவகுத்து கொடுப்பேன் என்ற. வணக்கம் சொல்லுங்கள். ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி எடுத்து டிவி எடுத்து இப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கள் சார். சார் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அமௌண்ட் கட்டுறோம் சார், 5 லட்சம். வர்ற வெள்ளிக்கிழமையா? ஆமாம் சார். இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரி, ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, திரும்ப பண்ணுறீங்க? சார் புதுசு சார், இப்போ சார் புதுசாக பண்ணுறோம் சார். நீங்கள் மட்டும் தனியாக பண்ணுறீங்களா? ஆமாம் சார், பார்ட்டி இருக்குதுங்க, கூப்பிட்டு வந்து பண்ண வெள்ளிக்கிழமை வரோம் சார். ஓகே, ஒரு பார்ட்டி கூப்பிட்டு வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம் சார். இது 6 மந்த் எவ்வளோ சார் வரும்? எவ்வளோங்க? 6 மந்த் எவ்வளோ வரும்? 6 மாதத்துக்கு எவ்வளோ பண்ணுறீங்க? 5 லட்சம் சார். 7 லட்சமாக வாங்கிக்கலாம். 7 லட்சம். 5க்கு 7 லட்சம். சரி சார். அதே ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு சார் 10 லட்சம். 10 லட்சம் வாங்கிக்கலாங்களா? 10 லட்சம் வாங்கிட்டா அப்படியே பிளாட் வாங்கிக்கலாம் சார் உங்ககிட்ட. ரொம்ப சந்தோஷம். இது கூட என்ன தவம் சார் 4 பிளாட் வாங்கிக்கிறாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். வெளியே கட்டாயம் அவசியம் வரலாம் சார். நீங்கள் 5க்கு 10 லட்சம் 5 லட்சம் பண்ணால் முதல்ல உங்களுக்கு நீங்கள் இல்லை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறப்போ உங்களுக்கு 25,000 ரூபா முதல்ல கமிஷன் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக தரவாங்க. வாங்க பார்த்துக்கலாம். வாங்கண்ணா, வாங்க பார்த்துக்கலாம். நேராக ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கு இருக்க ஆப்போசிட். நான் எல்லா ஆஃபீஸுக்கும் போகணும் இல்லைங்க, இங்கே மட்டும் பேசிட்டு இருந்தா முடியுமா? கண்டிப்பாக வாங்க, வெல்கம். வாங்க சார், ஒரு 11 மணி மாதிரி வாங்க. மோகனக்கண்ணன் இருப்பார், அவரை முதல்ல பார்த்துருங்க, அப்புறம் அவர் என்னை பார்க்க வைப்பார். அப்படிங்களா? சரி. கலர் சட்டை சூப்பரா இருக்கா? அப்படியா? உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்துடலாம் வாங்க காலையில. ஓகே சார், நன்றி. வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க. அற்புதமான நிகழ்வுகள் நேயர்களே, அருமையான நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கோம். இது மின்சார இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸுடைய வழக்கமான நிகழ்ச்சியிலிருந்து மாறுபட்ட முற்றிலும் புதுமையான நிகழ்வு. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இன்னொரு வேற சட்டை மாற்றி இன்னொரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க சார் ப்ரோக்ராம். ஐயா, நாளைக்கு பதிலில் வெள்ளை சட்டை போட போறீங்க. சரி. நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறேன் உங்களை கலர் சட்டையில். அப்படியா? ஆமா, இன்னும் ஒரு சட்டை அந்த முத்துக்கு முத்தாக அந்த பாட்டு போட்டு அந்த சட்டை போடவா? ஆமா, அந்த இன்னொரு கலர் சட்டையை மாற்றி போட்டு அப்புறமேட்டு முடியுங்க சார். பத்தாது சார், சட்டை தேடிட்டு இருக்காங்க சார். சரிங்க சார். இதில் எது போடலான்னு பாருங்களேன். இதில் பாருங்க, இதில் இந்தாங்க, இதில் பாருங்க சார். எக்ஸல். அது அந்த மாடலாக இருக்குது, அதை போடுங்க சார். கட்டமாக இருக்கிறதா? இந்தாங்க சார். ஆமாம், அந்த கையில் வேறு கலரு, சட்டையில் வேறு கலர் இருக்குது, அது போடுங்க சார். அது ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயன் போட்டது, சிவகுமார் போடக்கூடாது. பரவாயில்ல சார், நீங்கள் 20 வயசு மாதிரி தெரியுறீங்க. அப்படியா? ஆமாம். இப்படி பண்ணி ஏற்றி விட்டா ஒருத்தனுக்கு காலையில் தூங்குறப்ப கனவா ஏற்றிதான் உள்ள. நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, அதான் சொல்கிறேன். ஓகே. ஒரு கலர் சட்டை நல்லதாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு. சரி, ஓகேங்க. ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் கலர் மாறிடுறேன். ஓகே, இதை வந்துட்டேன். நேயர்களே, மீண்டும் உங்களுடன் நான் மின்சார இந்தியாவிலிருந்து சிவகுமார். எப்படி இருக்குங்க புது கெட்டப், புது செட்டப்? இந்த சட்டை 175 ரூபா சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா? 175. நாளை காலை உங்களுக்கு அறிமுகம். 175 ரூபாய்க்கு. சற்று பாருங்கள், பாக்கெட். இந்த பாக்கெட் செக்குடு, காலரில் டிசைன், பாக்கெட் பின்னாடி பாருங்கள் டிசைன்.
வெறும் 175 ருபீஸ். பாருங்க 6 அடி 1 அங்குலம் முடியும். எனக்கே இந்த சட்டை பொருந்ததுன்னா உங்களுக்கும் பொருந்தும். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். கோபால் பேசுகிறேன் சார். வேலவா கோபால் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் கடை கட்டுறீங்க. இப்போதான் சென்னையிலேருந்து வந்து பார்த்தேன். யாரு புதுசாக பொண்ணு இன்னும் பார்க்குறாங்களா? மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் உட்காந்து நம்ம சிவகுமார் பையனும் 2 பேர் ஆச்சரியப்பட்டேன். சாருடா அப்படி எப்படி இருக்கு பாருங்க சட்டை. உண்மையாலுமே நல்லா இருக்கு சார். எனக்கே பார்க்கறதுக்கு வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. நம்ம பிராண்டட் சட்டோட இது சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு. இங்க பாருங்க. இருக்கு சார். இருக்கு சார். சார் 175 மார்னிங் சேல்ஸ் ரேட் 175. சார் வேலவா கோபால் பேசுறேன் சார். சரி சார். நான் உங்க குரல் முதல்ல பார்த்துட்டேன். சட்டை சூப்பரா இருக்கு சார். ஒரு 2000 செட்டு கிடைச்சதுங்க. பல்கா சார். சூப்பரா இருக்குது. ஆமா சார். ராமு பண்ணி கொடுத்தாரு. ராமா? ஆமா. மென்சரா? ஆமா. சரி சார். வெள்ளையில ஒரு 2000, இதுல ஒரு 2000 பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருக்கு சார். பாருங்களேன் செக்குடு. எனக்கே நல்லா இருக்கு பாருங்க சார். செம்மையா கலக்குறீங்க சார். சரிங்க சார். இதை பார்க்குற கல்லூரி மாணவர்கள் நாளைக்கு சும்மா இருப்பாங்களா? சூப்பரா இருக்கு சார். சரக்கு எல்லாமே நாளைக்கு காலி ஆயிடுச்சு சார். நாளை எவ்வளோதான். நாளைக்கு ஒரே நாள் விட்டுரும். அதுதான் நம்ம பலம் சார். உங்கள் கடை பேர் மறந்துட்டேன். என்னது? வேலவா. சரி. அப்படியே அது சுடிதார் பையன் எடுத்துருவாங்க. ஷாம்பு காட்டினா சார். நீங்க உங்களோட டைமிங் இல்லை. அச்சோ. நாளைக்கு நீங்கள் நாளைக்கு கொடுக்க சொல்லுங்க. எடுத்துட்றேன். நாளைக்கு இருக்கு. அப்படிங்களா சார்? எவ்வளோ பீஸ் இருக்கு? 4.5 லட்ச ரூபா எடுத்துக்கிறேன். வாங்க. அப்போயே பணம் தர வாங்க. இருங்க சார். கண்ணு பேசுறாப்புல கொடுங்க. ஹலோ. என்னங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? சென்னையில வந்தோம். சென்னை போயிட்டு வந்தீங்களா? சென்னை வந்து உங்களுக்கு அயோத்திப்பட்டினம் போயிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ போயிட்டு வர்றீங்க. அப்பாவும் மகனும்? இல்ல சார். ரகவன் வந்திருக்கு. நாங்க அதான் போய் பார்த்துட்டு வந்தோம். சரி. சுடிதார் இருக்காமல்ல? சுடிதார் இருக்கு சார். நாளைக்கு இறக்கிட்டு பணம் வாங்கிக்கோங்க. டாப்ஸ் இருக்கு. கொடுத்துருங்க. நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கு வேணும் கொண்டு வாங்க. டாப்ஸ், லெகின்ஸ், சின்ன மிடி. கடலாட்டா? ஆமா. அப்படியே எடுத்துடலாமா? அப்படியே எடுக்கலாம். சென்னையா இங்க? சரி. அது எங்கேயோ ஒரு பக்கம். நீங்க எடுத்து எனக்கு கொண்டு வந்துருங்க. நம்ம ஸ்பாட் வந்துருச்சு. சரி. நாளைக்கு காலைல கொண்டு வந்து இறக்கிருங்க. கார்த்தி பார்த்தாரு சார். சரி. நான் கார்த்திக் கேட்டுக்கிறேன் காலைல. ரேட் ரீசன் பாருங்க. நீங்க மணி, ராமு இவங்க மாதிரி ஃபிக்ஸ்டாக வந்துருங்க. இப்போ ராமு செட் ஆகிட்டார். சொன்ன மாதிரி ரேட் அவ்வளோதான். ஓகே. இந்த சட்டை 175 ரூபாய்க்கு விற்கிறதுனா எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? அதனால தான் நானே போட்டேன். 15 வருஷமாச்சு கலர் செட்டு போட்டு. அதான் நான் உங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தானே போட்டிருக்கேன். ஆமாம். சரி. நாளைக்கு அந்த லாட்டை இறக்கிருங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். குட் நைட். குட் நைட். நேயர்கள், ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நேரலையில் நான் உங்களுடன் மின்சார இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸுக்காக நல்ல நிகழ்வுகளை நல்ல தகவல்களை உங்களுக்காகவே கொடுத்து கொண்டிருக்கேன். இது மின்சார இந்தியாவினுடைய நிகழ்வுகள். மணி 2 மணி ஆனாலும் கூட அழைத்து பேசுகிறீர்களே, இதுதான் அன்பு, இதுதான் பாசமுள்ள தேசம். மீதமுள்ள வாழ்க்கை மக்களுக்காகவே. எதையாவது ஒன்று இதோ ஒன்று உங்களுக்காகவே. இது கடந்து வந்த பாதைகளில் சில முட்கள், சில கற்கள், சில தடங்கள், சில தடைகள், தாமதங்கள், இவற்றையெல்லாம் எஞ்சி விஞ்சி நிற்பது தான் ஒரு வியாபாரிக்கு சரியான தருணமாக இருக்கும். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க சார். ஷர்ட் வேணும். காலையில் 9 மணிக்கு வந்துருங்க சார். எத்தனை வேணும்? ஒரு 2 வேணும். 175 3 சட்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 500 ரூபா. அது கூட பரவாயில்லைங்க சார். உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக வேணும். அதான் பாருங்க. நான் போட்டுக்கிறது எக்ஸல். நீங்கள் எல் எடுத்துக்கங்க, எம் எடுத்துக்கங்க. அப்படிங்களா? நான் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பேன். நானும் ஒல்லியாக தான் இருக்கிறேன். சரிங்க சார். சரி, எடுத்துக்கலாம் வாங்க. எல்லா சைஸும் இருக்குது. வெள்ளச்சட்டை எடுக்கிறதா இருந்தால் 150 ரூபா. ஒரே நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான், காலையில் 9 மணி டு 12 மணிக்குள்ள. அப்படிங்களா சார்? ஆமாம். கலர் ஷர்ட் தான் சார் வேணும். வாங்க. 175 ரூபா. தெறிக்க விடலாமா ஆஃபர், பறக்க விடலாமா ஆஃபர், நொறுக்கி விடலாமா ஆஃபர். ஓகேங்க சார். வந்துருங்க. தேங்க்யூ. இந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி பார்க்குறீங்களே, முழிச்சிட்டு இருந்தீங்களா, தூங்கி எந்திரிச்சு பண்ணுறீங்களா? இல்லை, முழிச்சிட்டு தான் சார் இருக்கிறேன். இவ்வளோ நேரம் ஏன் முழிக்கிறீங்க? இல்லை, டெய்லியுமே ஒரு 2 மணி 3 மணி. என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் வந்து கட்டட வேலைங்க. கட்டட வேலை. கட்டட வேலைக்கு எதுக்கு சாமி நைட்டு 2 மணி வரைக்கும் முழிக்கணும்? இல்லைங்க சார், டைம் தெரிவிக்காது. அப்புறம் காலையில் இப்படி எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, வேலை செய்வீங்க? காத்தால 7:30 எந்திரிப்பேன். பா, இப்போ என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. நான் 9:10 ஆயிடுது. இல்லைங்க சார், 8 மணிக்கு நான் வேலைக்கு போகணும் மறுபடியும்.
நான் இடையில ஒரு வேலை பண்ணுவேன். 5-5:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் வாக்கிங், சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். மூச்சு பயிற்சி அது இதுன்னு பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிடுவேன். இல்லைங்க சார், நாங்கள் 7:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புறது டைம் சரியாக இருக்கும். அவர் மறுபடியும் ஒரு 9 மணிக்கெல்லாம் வேலை காட்டுக்கு போய் சேர்ந்துக்குவோம். அங்கே போயிட்டு மறுபடியும் வேலை எழுந்திரிச்சு மறுபடியும் 5 மணி 6 மணிக்கு. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 350 ரூபா. கம்மியாக இருக்கே சாமி. கட்டட வேலை செஞ்சு 350 ரூபாய்ங்கிறது ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கு. என்ன சார் பண்ணுறது, தொழில் ஏதோ கொஞ்சம் பணத்து ஃபஸ்ட்டு அனுசரித்து தான் பண்ணி ஆகணும். ஆமாம். வயசு என்னங்க? வயசு என்ன 20 ஆகுது. அப்புறம் என்ன கடவுளை விடுப்பா, இன்னும் 80 வயசு நீ இருப்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். அருமையான நிகழ்வுகள் நேயர்களை. 20 வயது கொண்டவரும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக, அந்த யுகத்தை நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நம்மளுடைய வழித்தடங்கள் சரியாக இருந்தால், நாம் போகும் பாதையும் சரியாக இருந்தால், போய் செல்கிற இடமும் சரியாக இருக்கும். எனவே இதுதான் நேசம், இதுதான் பாசம். இந்தியா ஒரு பாசமுள்ள நாடு என்று எதை சொல்லுகிறோம் என்றால் இதைத்தான். எப்பொழுது பேசினாலும் ஒரு அண்ணன் தம்பி உறவுகளாக. தாயினுடைய தாயினுடைய வயிறு தாங்காது என்பதால் தான் நாம் மற்ற தாயினுடைய வயிற்றுகள் பிறந்து வந்தோம். ஏனென்றால் நாம் அண்ணன் தம்பிகள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வணக்கம். நான் உங்களுக்கு ஜாமான் வாங்குறதுக்காக பண்ணல சார். சரி. உங்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி வருது சார். எனக்கு என்ன தோணுது? ஒரு எனர்ஜி வருது. அப்போ பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும், நல்ல எண்ணங்களை மட்டும் நினைக்கணும், நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லவங்களோட மட்டும் சேரணும். அப்படிதான் சார். அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி தான். எப்படிங்க சார்? பாசிட்டிவ் எனர்ஜி தான் சார். ஆமாம். பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும், இறை வழிபாடு இருக்கணும், இயற்கை வழிபாடு இருக்கணும், மக்களை நேசிக்கணும், அன்பாக பார்க்கணும். அவர்கள் அடுத்தவர்கள் அல்ல, நம்மில் ஒருவர் என்று நினைத்தால் இந்த தேசம் வசப்படும். சார் உங்களுக்கு 1000 ப்ராப்ளம் வருது சார். வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ப்ராப்ளத்தெல்லாம் தூக்கி போட்டு சும்மா மேல போயிட்டே இருக்கீங்க சார். என்ன நிச்சயமா நீங்க இன்னைக்கு சேலத்தை பொறுத்த வரைக்கும், சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நீங்க ரோல் மாடல் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா, நிச்சயமா. சந்தோஷமாக இருக்கிறது கேட்கறதுக்கு. நானும் என்ன சொல்லுவேன், நிச்சயமா சார். நானும் ஒரு 40-45 பேர் வச்சு வேலை வாங்குறேன். ஒரு சின்ன கஷ்டம்னா ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி தோண்டு போயிடுவேன். என்னென்னமோ பண்றீங்க ஒண்ணுமே அதை பார்த்து நம்பவே முடியல எனக்கு. நான் சேலத்துக்கு வந்து நான் கும்பகோணக்காரன். ஆக்சுவலா மரம் முறிந்து விழுந்தால் விறகாகலாம். மலை உருண்டு விழுந்தால் மலை சரிந்து விழுந்தால் சாமி சிலையாகலாம். மனிதன் மனம் உடைந்தால் பிணமாகலாம். நாம் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாகவே. அதைத்தான் சார் சொல்றேன். அந்த மலை உருண்டு விழுந்தா படிக்கலாவும் போகும், சாமியாவும் போகும். ஆனா அந்த மலை யார் கையில கிடைக்கணுங்கிறது முக்கியம். எஸ், சிற்பியினுடைய கையில். ஆமா, நிச்சயமா சார். நான் இந்த சேலத்துக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. எனக்கு கும்பகோணம் சொந்த ஊரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பல சேனல்ல உங்களுடைய ரியல் எஸ்டேட் விளம்பரம் எல்லாம் பார்த்திருக்கேன். அப்ப பார்த்து நீங்க வேற, இப்ப பார்த்து நீங்க வேற சார். பக்குவப்பட்ட மனசும் யதார்த்த மனப்பான்மை, மற்றவர்களுக்கு எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணமே ஒரு மனிதனை பேராசையை காட்டிலும் பெருந்தன்மை மனிதனாக ஆக்கி. இந்த முயற்சி, விடாமுயற்சிக்கு ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. ஃபீனிக்ஸ் பறவை, எஸ். ஆமா. அது கூட சூரியன் கிட்ட போகும்போது எரிஞ்சு விழுந்துரும், மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. அதை கூட முட்டாள்தனமான பறவைன்னு சொல்லலாம். எரிஞ்சு விழுவும் மறுபடியும் பறக்கிறது. நிச்சயமா நான் ஓவராலா சொல்ல சார், நிஜமாவே சொல்றேன். உதாரணத்துக்கு, அதாவது விடாமுயற்சிக்கு மிஸ்டர் சிவகுமார். பார்த்துக்கலாம் சார். வாழ்க வளமுடன். ரைட் சார். ஓகே, தேங்க்யூ சார். 1:47 நேயர்களே. கிட்டத்தட்ட ஒரு நாளினுடைய முக்கியமான தூக்க நேரத்தை இயல்பு வாழ்க்கையான நேரமாக மாற்றக்கூடிய நிகழ்வு இது. கிட்டத்தட்ட 9 மணிகளிலிருந்து தொடர்ச்சியாக உங்களுடன். எனவே வாழ்க்கையில் நாம் ஒரு உச்சத்துக்கு உயரத்துக்கு வர வேண்டும் என்றால் அது சாதாரணமாக கிடைத்துவிடும், அதிகாலை கனவு நிறைவேற்றிவிடும். அல்ல, கனவுகள் பெரிதாக இருக்கும் பொழுது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். இதுதான் நிஜம். அந்த உழைப்பு என்பது மூளையிலோ, செயலிலோ, எண்ணத்திலோ, பழக்கத்திலோ, நட்பிலோ, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உழைப்பு, வியர்வை வந்தால்தான் உழைப்பு என்பது அல்ல. ஹார்ட் ஒர்க், நெட்ஒர்க், பிரெயின் ஒர்க், ஹோம் ஒர்க், டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்குங்கிறதுல தான் நிறைய இடத்துல தருமாறுறோம். மற்றவர்களை அனுசரித்து செல்லுவது. ஒருவன் அடிக்க வந்தால் அவனை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அன்பாக அவனை ஒரு நல்ல மனிதனாக திருப்பி அனுப்ப வேண்டும்.
எனவே ஒரு அருமையான நிகழ்ச்சியை கொடுத்தோம் என்ற திருப்தி, ஆழ்ந்த திருப்தி எனக்கு உண்டு. எனவே நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை எப்பொழுதுமே வழங்குவேன் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு, எனக்கும் உண்டு. எனவே இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்று நாளை நிகழ்ச்சி இறைவன் கொடுத்த வரம். நல்ல நிகழ்வை பார்த்த உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும், உங்களுடைய மனதிலும், உங்களுடைய குழந்தைகளினுடைய மூக்கு துவாரம் வழியாக சந்தன காற்றுக்களை சுவாசியுங்கள். சரித்திரத்தில் நாம் ஒன்றிணைந்து வின்சார் இந்தியாவினுடைய தொழிலிலும், வின்சார் இந்தியாவினுடைய வாழ்க்கை தடங்களிலும் நிறைந்திருப்போம். எனவே சந்தன காற்றுக்கள் வீசட்டும். சரித்திரம் நாளை நம்மளை திரும்பி பார்க்க வைக்கட்டும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.